ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்ம ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ரொம்பவே குயிக்காக ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்த்துடலாம். இதை ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் இதையே எடுத்து கொடுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது அப்ராக்ஸா 250 கிராம் அளவுக்கு இருக்குது. நீங்கள் இது போல் மெஷர்மெண்ட் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இதை ஃபுல்லாகவே கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். நீங்கள் கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இது இல்லைன்னா காரத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது கரெக்டான அளவு, எக்ஸ்ட்ரா சேர்த்துடாதீங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூடான எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்க்கும்போது தான் இது ரொம்பவே கிறிஸ்பினஸாக இருக்கும். நம்ம சேர்த்த எண்ணெய் மாவோட எல்லா ஓரங்களையும் படுற அளவுக்கு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எண்ணெய் சூடாக இருக்கும், ஒரு கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது போல் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்பவும் தண்ணி தேவைப்படாது, ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். மொத்தமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு கெட்டியான பூரி மாவு பதத்துக்கு இருக்கணும், அப்போதான் அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இந்த மாவை நீங்கள் ஊற வைக்கலாம் தேவையில்லை, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். பூரி உருட்டுற கட்டையில் இது போல் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு உருண்டையாக தேய்ச்சிக்கலாம். இதுக்கு மேலே எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையே தேய்ச்சிக்கோங்க. இதை நீங்கள் ஈவனாக ஒரே ஷேப்பில் தான் தேய்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் தேய்ச்சிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ண தான் போகிறோம். ரொம்பவும் திக்காக தேய்ச்சிடாதீங்க. சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு தேய்ப்பீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடக்கூடாது, பூரி போல் உப்பி வந்துடும். இது போல் சின்னதாக ஸ்டிக்கில் ஃபோர்க் வச்சு கூட கொஞ்சமாக லைட்டாக குத்தி விடுங்க. அப்போ தான் உப்பி வராமல் கிறிஸ்பினஸாக அப்படியே வரும். இதே போல் எல்லா ஓரங்கள்லையும் குத்தி விட்டுட்டு நம்ம பிடிச்ச ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணுறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்க்கும் கட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கொயர் ஷேப்க்கு கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு சைட் நேராக கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் கொஞ்சம் சைடாக வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டைமண்ட் ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இதே போல் மீதி இருக்க மாவையும் தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எடுத்த மாவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஆயிலில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு பொரிச்சிக்கலாம். மொத்தமாக உள்ளே சேர்த்துறாதீங்க, அப்புறம் ஈவனாக வெந்து வராது. பேட்சாக சேர்த்துட்டு பொரிச்சிக்கோங்க. ஒன்றா போட தேவையில்லை, அப்படியே மொத்தமாகவே போடலாம். அது வேக ஃபுல்லாக பிரிஞ்சு வரும். இதை அப்படியே திருப்பி விடாமல் கொஞ்சம் வேகட்டும்னு விட்டு திருப்பி விடுங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் வெளியே மட்டும் நல்ல கலர் மாதிரி வந்துடும். ஒரு 3-4 நிமிஷமே இதுக்கு அதிகம், அதுக்குள்ளேயே இது நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இது போல் சலசலப்பு எல்லாம் அடங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதை டிஷ்யூ பேப்பர்லலாம் போட வேண்டாம், அந்தளவுக்கு இது எண்ணெய் குடிச்சு வராது. இப்போ இதே போல் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம பேட்சாக சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2-3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது ரொம்பவுமே சிம்பிள் தான். வீட்டில் இருக்க குட்டி குட்டி பொருளை வச்சே நம்ம ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. கடைகளில் வாங்கும்போது அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குமான்னு தெரியல. இது போல் குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டிலேயே செஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.